ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பர்பிள் ஸ்டிச்சஸ். நான் உங்கள் ஜீவிதா. இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு பேக் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ போகிறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கைக்கு ஆல்ரெடி அவங்களே எம்ப்ராய்டரி ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் பிட்டு தான் இது. செப்பரேட்டாக கடையில் வைக்கிற மாதிரியான ப்ளவுஸ் பிட்டு. இதில் ஜரி ஒர்க் பார்த்திங்கன்னா காப்பரில் இருக்குது. அதனால் இதுக்கு நம்ம காப்பரில் ஸ்டோன் வச்ச லேஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதோட கை எப்போதும் போல் நம்ம எல்போ ஸ்லீவ் கட் பண்ணியிருக்கோம். இங்கே எப்போதும் போல் நம்ம அடித்து திருப்புகிறோம். அடித்து திருப்பிட்டு அங்கே கீழே பார்த்திங்கன்னா நம்ம அழகாக ஸ்டோன் லேஸே வச்சு ரெண்டு பக்கமும் தையல் போட்டு வச்சிட போகிறோம். நம்ம டெய்லரிங் வேலை பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லரிங் ஒர்க் பிடிச்சவங்க எல்லாருமே லைக் பண்ணுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேருக்கு பிடிக்குதுன்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா பேக் பார்ட் எடுத்துக்கிட்டேன். இதோட ஷோல்டர் பார்த்திங்கன்னா 5.5 இன்ச்சு இருக்குது. இதோட நெக்கு வித்து பார்த்திங்கன்னா 2.25 வைக்கிறேன். நெக்கோட உயரம் பார்த்திங்கன்னா 9.5 இன்ச்சு வைக்கிறேன். நெக்கோட உயரம் 9.5 இன்ச்சு வச்சுட்டு அதிலிருந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச்சுக்கு வைக்க போகிறோம். இந்த கீழே 2.5க்கு வச்சிடுறேன். மேலே 2.25 வச்சு கீழே 2.5 அகலம் வச்சோம்னா நெக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப குறுகி கீழே போகும்போது அப்படியே குறுகி இருக்கும். போடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்தளவுக்கு ஃபினிஷிங் இருக்கிற மாதிரி இருக்காது. இந்த மாதிரி நம்ம மேலே 2.25 வச்சா கீழே 2.5 ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி வைக்கும்போது அந்த லுக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். எங்கே தைச்சிங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான ஃபினிஷிங்கோடு இருக்கும். இப்போ இது பார்த்திங்கன்னா சுற்றி 1.5 இன்ச்சு அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக வைக்கிறேன். கீழே உயரமும் எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு, அகலமும் 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு அதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு அதையும் யூனெக்கை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செகண்டாக போட்டிருக்கோம் பார்த்தீங்களா யூனெக்கு, அந்த இடத்துக்கு தான் நம்ம நெக்கு ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த இன்னொரு டபுள் நெக்கு மாதிரி தான் இது. இப்போ இன்னொரு நெக்கு இருக்குது பார்த்தீங்களா, நம்ம சின்னதாக நார்மல் சைஸில் கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சைஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவுமே அந்த சாக்லேட் டிசைன் மாதிரி வரும் பார்த்திங்களா, நாடா மாதிரி ஸ்டிச் பண்ணி அதை கீழே போ மாதிரி சின்னதாக போ மாதிரி வைப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் நம்ம இப்போ இதை தைக்க போகிறோம். எத்தனை பேருக்கு டெய்லரிங் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். டெய்லரிங் இனிமேல் தான் பழக போகிறேன், இனிமேல் தான் டெய்லரிங் ஃபீல்டை நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் டெய்லரிங் சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வேலை மாதிரியான ஒரு வேலை நம்மளுக்கு வீட்டிலேருந்து நம்ம பசங்களையும் பார்த்துக்கலாம், ஃபேமிலியும் பார்த்துக்கலாம், அதனால் வீட்டு ஃபங்க்ஷனு அந்த மாதிரி டைமு அதையும் பார்த்துக்கலாம், பசங்களை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வர்றது போகிறது எல்லாமே பார்த்துக்கின மாதிரியும் இருக்கும். நம்மளோட வேலையும் செஞ்சு சும்மா இல்லாமல் இதுலேருந்து நம்மளுக்கு இதுலேயே பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து வேலை செஞ்சு வருமானம் தரக்கூடிய தொழிலையே டெய்லரிங் போல் வருமானம் தரக்கூடிய தொழிலே எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு ஆரி ஒர்க்கு, பியூட்டிஷியன் எல்லாம் கூட நல்ல வருமானம் வர தொழில் தான். இருந்தாலும் பார்த்திங்கன்னா அதில் முதல் நம்ம ரொம்ப போட வேண்டியதாக இருக்கும். லட்சக்கணக்கில் போடுற மாதிரி இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஆரி ஒர்க்குன்னு ஒரு ஸ்டாண்டு வாங்க போனாலுமே 1000 ரூபாய்க்கு மேலே தான் சொல்கிறாங்க. அந்த ஸ்டாண்டு வரைக்குமே அப்படி இருக்குன்னா அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் வாங்குறதுக்கு எவ்வளோ ஆகும்னு நீங்களே பாருங்கள். அதே மாதிரி தான் பியூட்டிஷியனும் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு 50 கிராம் கூட இல்லை அந்த க்ரீமு, அதுக்கு பார்த்திங்கன்னா 800 ரூபாய், 1000 ரூபாய், 2000 ரூபாய் வரைக்கும் கூட இருக்குது. நம்ம ஏன்னா குவாலிட்டியாக போட்டால் தான் கஸ்டமர் நம்மளுக்கு ரெகுலராக வருவாங்க. ஆனால் நம்ம டெய்லரிங் தொழிலை மட்டும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு மிஷின் இருந்தாலே போதும். நம்மளோட உடல் உழைப்பு தான் இதுக்கு முக்கியமாக நம்மளுக்கு போட வேண்டிய முதலீடே. அதனால் நம்மளுக்கு இதில் முதலீடு ரொம்ப கம்மி, வருமானம் ஜாஸ்தி. டெய்லரிங் பழகலான்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக டெய்லரிங் பழகிக்கோங்க. நானும் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்லேருந்து பேசிக்லேருந்து டெய்லரிங் கிளாஸ் எடுக்க போகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம செகண்டாக கட் பண்ணோம் பார்த்திங்களா நெக்கு, அந்த சைஸுக்கு நெக்கு அடித்து திருப்பிட்டேன். நான் இது ஆல்ரெடி கூட காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி கேன்வாஸ் நடுவில் வச்சுட்டு பேக் சைடு வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம எப்போதும் போல் அடித்து திருப்பும்போது நல்லா கேன்வாஸ் வச்ச மாதிரியே நல்ல ஃபினிஷிங் கொடுக்கும். இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பேப்பர், வேஸ்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி எதனா எடுத்துக்கலாம். நான் ஒரு கேலண்டர் ஷீட் எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே நம்ம இந்த நெக்கு அழகாக நம்ம வச்சிடலாம். நம்ம இப்போ எப்படி இந்த மடிப்புக்கும் நம்ம ப்ளவுஸோட மடிப்பும் இந்த கேலண்டர் ஷீட்டோட மடிப்பும் ஒரே இடத்துல மீட் பண்ணுற மாதிரி அழகாக வச்சுட்டு இந்த நெக் அப்படியே வரைஞ்சிக்கோங்க.
வரைஞ்சிட்டு இதுக்கப்புறம் நம்ம இங்கே ஆக்சுவல் நெக் சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நெக்கு கட் பண்ண பிறகு இந்த எக்ஸ்ட்ரா நம்ம கட் பண்ணியிருக்கோம்ல அந்த நெக்கு அந்த துணியை வந்து எடுத்து இந்த மாதிரி இதில் கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க, அசையாத மாதிரி வச்சுட்டு. இப்போது இந்த 1.5 இன்ச்சு நம்ம கட் பண்ணியிருக்கோம்ல, இந்த அளவுக்கு தான் இப்போ நம்ம வந்து அந்த போ மாதிரி ரெடி பண்ண போகிறோம். அதனால் அந்த 1.5 இன்ச்சு அழகாக அந்த நெக் ஷேப்பை வரைஞ்சிக்கோங்க. இங்கே மேலே நான் ஏன் அதை கட் பண்ணாமல் விட்டுருக்கோன்னா, நெக் வந்து நம்ம அகலமாயிடும் நம்ம இந்த மாதிரி வைக்கும்போது. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சுட்டு கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நெக்கு அகலம் வந்து நம்ம எந்த அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கோமோ அதே அளவில் இருக்கும். இப்போ இதில் வந்து தையலுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு 3/4 இன்ச்சு கிட்ட நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கோடு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அது தையலுக்காக, அதாவது நம்ம நெக்குக்கு உள்ளே போகிற பாட்டு. இப்போ நம்ம ப்ளவுஸ் ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு பின்பக்கமாக இது உள்ளே போயிடும். இப்போ வந்து இதை கரெக்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்மளை தேடி வர கஸ்டமர்கிட்ட பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் நல்லபடியாக சிரித்த மாதிரி பேசணும். அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு ட்ரெஸ் தைக்க வராங்க அப்படின்னும்போது நம்ம அந்த ட்ரெஸ்ஸோட டீட்டெயில் மட்டும் பேசாமல் நம்மளுக்கு என்னென்ன கரெக்டாக நம்ம தைப்போம் அப்படின்றதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஃபோட்டோஸ் இருந்தாலும் காட்டலாம். இல்லை அவங்களுக்கு வந்து அதை பற்றின ஐடியா ஏதாவது ஒன்று கேட்குறாங்கன்னா நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம். அதை பற்றி கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து அவங்க கொடுக்க வந்த ட்ரெஸ்ஸோடு நிறுத்தாமல் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு ஆர்டர் கொடுக்கறதுக்கு ரொம்பவே நல்லபடியாக அந்த மாதிரி நம்ம பேசி நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு ஆர்டர் வர மாதிரி நம்ம ட்ரை பண்ணணும். அதே மாதிரி நம்ம தைக்கிற ப்ளவுஸோட டிசைன்ஸு இல்லை சாரீலேருந்து நம்ம தைக்கிற லெஹங்கா கவுன்ஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுத்து அழகாக நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இன்ஸ்டாகிராம்லலாம் போட்டோம்னா அது மூலியமாகவும் நம்மளுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா நான் வந்து 1.5 இன்ச்சுக்கு துணி எடுத்து அதை அடித்து ரிப்பன் மாதிரி திருப்பிக்கிட்டேன். அடித்து நம்ம எப்போவுமே நம்ம கிராஸ் பீஸ் திருப்போம் பார்த்திங்களா, அதே மாதிரி நல்லா 1/2 இன்ச்சுக்கு மேலேயே இருக்குது, 3/4 இன்ச்சுக்கிட்ட இருக்கிற மாதிரி போ வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ நம்ம பேப்பரில் தையலோடு சேர்த்து நம்ம அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து அந்த அளவுக்கே எல்லா பீஸையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ இந்த பேப்பரில் நம்ம ஒன்று ஒன்றா அழகாக இதை வச்சு நம்ம தைச்சிக்கிட்டே போகிறோம். நம்ம மேலேருந்தே இதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து இந்த நெக் சைடு நம்ம உள்ள ஃபினிஷிங் கொடுக்க வேண்டிய நெக் சைடு இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல நம்ம ஒரே லெவலாக வச்சுட்டு போகலாம். இந்த உள்பக்கமாக எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த முனையில் தான் நம்மளுக்கு வந்து ஒரே லெவலாக வேணும். அப்போ தான் நம்ம வந்து பைப்பிங் கொடுத்துட்டு அதுதான் நம்மளுக்கு ஃபினிஷிங் லைன், அதுதான் வெளியே தெரிய போகுது. அதனால் அங்கே மட்டும் நம்ம நெருக்கி இந்த மாதிரி நெருக்கி வைங்க. ஏன்னா இது வந்து இப்போது பட்டையாக இருக்குது, அதனால் உங்களுக்கு வந்து இதுவாக என்னமோ கேப் இல்லாத மாதிரி தெரியலாம். ஆனால் நம்ம வந்து போ மாதிரி இதுக்கு நடுவில் மணி வச்சு தைச்சிட்டோம்னா நடுவில் கேப் தெரியும். நம்ம தூரமாக வச்சுட்டோம்னா பெரிய கேப்பாக தெரியும். பெரிய கேப்பாக தெரிஞ்சதுன்னா பார்த்திங்கன்னா இன்னஸ்லாம் வெளியே தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம இது வந்து அதனால் நெருக்கியே வச்சுருங்க. நான் கூட பார்த்திங்கன்னா 4 பீஸ் இந்த மாதிரி 1.5 இன்ச்சு அளவுக்கு 4 பீஸ் எடுத்து 4மே இந்த மாதிரி அடித்து திருப்பி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி டேர்னிங் வரும்போது ஒன்று மேலே ஒன்று லைட்டாக படுற மாதிரியே வைங்க. ஏன்னா இந்த பக்கம் நெருக்கி இருக்கும், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இன்னும் ஆக்சுவலாக இருக்கிறத விட கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால நம்ம இங்கே கிட்ட இந்த டேர்னிங்கில் வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒன்று மேலே ஒன்று 1/4 இன்ச்சு ஏறி வர மாதிரியே வச்சுடுங்க. வச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா இது ஒன் சைடு வந்து நம்ம தைச்சி முடிச்சிட்டோம். இதே மாதிரி அந்த சைடும் பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக அந்த பேப்பர் இருக்குது பார்த்திங்களா, அந்த அளவுக்கே அது மேலேயே தையல் போட்டுருங்க. அந்த பேப்பர் அளவுக்கு அழகாக வச்சு தையல் போட்டே போயிட்டிங்கன்னா நம்ம ப்ளவுஸோட ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடலாம். நம்ம சேனலில் இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிங் சம்மந்தமான வீடியோஸ் தான் வரும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி அந்த பேப்பர் அளவுக்கே இது வந்து கரெக்டாக நேராக வச்சு நம்ம தையல் போட்டுடலாம். இது வந்து ஒரு கல்யாண பொண்ணுக்கான ப்ளவுஸு. இந்த டிசைன் வந்து அவங்களே தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி அவங்க வந்து ஒரு 5 ப்ளவுஸ் 6 ப்ளவுஸ் கிட்ட கொடுத்தாங்க. 2 ஆரி ஒர்க் ப்ளவுஸு, 3 டிசைன் ப்ளவுஸு. இது ஒரு டிசைன் கொடுத்துட்டாங்க. இன்னொரு டிசைனும் கொடுத்துருக்காங்க, அதுவும் சூப்பராக இருக்குது. அது வந்து கல்யாணத்துக்கு காலையில் அவங்க கட்டுற மாதிரி பட்டு சாரீ மாதிரி. அந்த ப்ளவுஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்மளுக்கு வரப்போகுது. அதையும் கண்டிப்பாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மிஸ் பண்ணாமல்.
இதுக்கு வந்து இப்போ நம்ம நெக்கு வந்து கரெக்டாக லெவலாக கட் பண்ணிட்டோம். இதுக்கு வந்து கிராஸ் பீஸ் இல்லை, இது கிராஸில் எடுக்க முடியாது இந்த பீஸு. அதனால் வந்து நேர் பீஸே கொடுத்து நான் பைப்பிங் கொடுத்துக்க போகிறேன். நேர் பீஸை இந்த மாதிரி கட் பண்ணி அது வந்து ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து மடித்து வச்சுட்டேன். மடித்து தையல் அடிச்சுட்டு இப்போ வந்து நான் இதை வந்து பேக் சைடாக வச்சு தையல் போடுறோம். அப்போ தான் வந்து ஒரே லெவலாக நம்மளுக்கு வரும். ஃப்ரண்ட்டில் அந்த நெக்குக்கு மேலேயே இதை வச்சு தைக்கும்போது நம்ம அந்த நெக்கு மேலே எவ்வளோ கேப் விடுறோன்றது நம்மளுக்கு தெரியாது. இந்த மாதிரி பேக் சைடு நம்ம அடிக்கும்போது அந்த நெக்கு பார்த்திங்கன்னா ஒரே லெவலாக நம்ம தையல் போடும்போது அந்த பைப்பிங்கும் பார்த்திங்கன்னா ஒரே லெவலாக அழகாக வரும். இல்லை ஒரு இடம் தடியாக ஒரு இடம் மெலிசாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. இதுவே கிராஸ் பீஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா மெலிசாக அழகாக வரும். நம்மளுக்கு வந்து கிராஸ் பீஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி இது வந்து செப்பரேட் ப்ளவுஸு அப்படின்றதால இதில் கான்ட்ராஸ்ட் கலர் யூஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இல்லை. இதுவே நம்ம கான்ட்ராஸ்ட் கலர் கொடுத்து இந்த டிசைன் பண்ணோம்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா அப்படியே இதே சேம் கிளாத்தே தான். அதனால் நம்மளுக்கு அந்த அளவுக்கு இந்த டிசைன் வந்து அட்ராக்டிவாக தெரியல. நீங்கள் ட்ரை பண்ணும்போது கான்ட்ராஸ்ட் கலர் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு நீங்கள் 400 ரூபாய் வரைக்குமே சார்ஜ் வாங்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பைப்பிங் கொடுத்துட்டோம். அதோட சென்ட்ரு கரெக்டாக மடித்து சென்ட்ரு எங்கே வருதுன்னு பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸ்லேயும் அதே மாதிரி 2ஆக மடித்து சென்ட்ரு எங்கே வருதோ அதை பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த 2 பாயிண்ட்டும் மீட் பண்ணுற மாதிரி வச்சு அழகாக பின் பண்ணிவிட்டு நம்ம தையல் போட வேண்டியது தான், ஜாயின் பண்ண வேண்டியது தான். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சென்ட்ரு கரெக்டாக மீட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு அது அசையாமல் இருக்கிறதுக்காக ஃபுல்லாக பின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பின் பண்ணிவிட்டு நம்ம வந்து சென்ட்ரலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தையல் அடிச்சுட்டு போகிறோம். ஏன்னா நம்ம ஒரு சைட்லேருந்து அடிச்சுட்டு இன்னொரு சைடுக்கு போகும்போது நிறைய வாட்டி பார்த்திங்கன்னா கிராஸ் மாதிரி ஆகிடும். இந்த பக்கம் இருக்கிற கிராஸ் எல்லாம் நம்ம தையல் அடிச்சுக்கிட்டுன்னு வந்து இந்த பக்கம் விட்டுற மாதிரி இருக்கும். ஒன்று நெக் பீஸு அந்த எக்ஸ்ட்ரா உள்ளே இருக்க பீஸு எக்ஸ்ட்ராவாக நெட்டுக்கிட்டு இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த ப்ளவுஸ் பீஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும். அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னா இந்த மாதிரி சென்ட்ரலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் சென்ட்ரலேருந்து இங்கே எடுத்துகிட்டு போய் முடிச்சிட்டேன். அதே மாதிரி மறுபடியும் சென்ட்ரலேருந்து எடுத்துகிட்டு போய் அந்த பக்கமாக முடிச்சிட்டேன். இந்த மாதிரி நம்ம தைக்கும்போது கிராஸ்லாம் வராது, கரெக்டாக இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா நூலெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த பேப்பரை பிச்சு எடுத்துடலாம். அது பார்த்திங்கன்னா தையல் ஓடினதால் அந்த இடம் பார்த்திங்கன்னா பேப்பர் கரெக்டாக கிழிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுவே கிழிஞ்சி வந்துடும். அந்த மாதிரி நம்ம கிழிச்சு எடுத்துருங்க. ஃபுல்லாக கொஞ்சம் கூட பேப்பர் இல்லாமல் எடுத்துருங்க. எடுத்துட்டு நம்மளுக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்குது பார்த்திங்களா, இந்த நம்ம வச்சுருக்க டிசைன் கிளாத்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் ஒரே லெவலாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்று மேலே கீழே இருக்குல்ல, அதனால் அது வந்து ஒரே லெவலாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மெயின் கிளாத்தில் சிசர் பட்டுடாமல் பார்த்து பொறுமையாக கட் பண்ணி எடுங்க. இல்லை மெயின் கிளாத்தில் பட்டுடுச்சுன்னா நம்ம இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டதே வேஸ்ட்டாக போயிடும். கஸ்டமருக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாது. பார்த்திங்கன்னா நம்ம அது மாதிரி எடுத்துட்டோம், கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இதுக்கு வந்து பேக் டாட் தைச்சிக்கலாம். பேக் டாட் பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4 இன்ச்சு வரைக்கும் அவங்க வைக்கிற நெக்கு எவ்வளோ லோ நெக் வைக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி. நல்லா லோ நெக்காக வைக்கிறாங்கன்னா நம்ம 4 இன்ச்சு வரையும் டாட் பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் மீடியமான நெக்கு தான் அப்படின்னும் போது நம்ம வந்து 3.5 இன்ச்சு வரையும் பிடிச்சாலே போதும். ஏன்னா லோ நெக்கு வைக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து விரியும். அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி 4 இன்ச்சு வச்சோம்னா அது வந்து கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ இது வச்சாச்சு. இதுக்கப்புறம் இந்த லேஸ் தான் நம்ம கைக்கும் வச்சோம். இந்த மாதிரி டபுள் ஸ்டோன் வச்சா மாதிரியான காப்பர் லேஸு. இந்த மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்துக்கு அந்த ஸ்டோன் இல்லாத பிச்சிடுங்க. ஏன்னா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது ஊசி உடஞ்சிரும். இப்போ வந்து ஊசி வந்து அந்த ஸ்டோன் மேலே ஏறாமல் இந்த லேஸோட சைடில் இருக்கிற அந்த டிசைன்லேயே ஓடுற மாதிரி பார்த்து பொறுமையாக ஓட்டுங்க. கொஞ்சம் மிஸ் பண்ணால் கூட ஊசி உடஞ்சிரும். இந்த மாதிரி ஒரே லெவலாக அந்த நம்ம தையல் போட்டோம் பார்த்திங்களா, இப்போ இந்த பீஸை ஜாயின் பண்ணுறதுக்காக அந்த தையல் மேலேயே தான் நான் வந்து இந்த லேஸோட தையலும் வச்சு கரெக்டாக அடிக்கிறேன். அந்த டிசைனுக்கும் இந்த லேஸுக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி அளவாக பைப்பிங் வச்ச மாதிரி கேப் இருக்குது பார்த்திங்களா. நம்ம ப்ளவுஸோட ஃபஸ்ட்டு தைச்ச அந்த நெக்கோட அகலம் நம்ம ஏற்கனவே போட்ட தையல் மேலேயே இது போடும்போது அந்த இடம் பைப்பிங் மாதிரி அழகாக இருக்கும். இன்னும் இது கான்ட்ராஸ்ட்டாக அந்த நம்ம வச்சுருக்க டிசைன் வந்து இதுவே வேறு கலராக இருந்ததுன்னா
இந்த பைப்பிங் பார்த்திங்கன்னா தனியாக தூக்கி காட்டும். இந்த பைப்பிங்கும் அந்த முனையில் கொடுத்துருக்க பைப்பிங்கும் ஒரே கலராக கொடுத்துட்டு இந்த நடுவில் வர போ மட்டும் வேறு கலர் மாதிரி கொடுத்தோம்னா இந்த டிசைன் இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ இந்த லேஸுக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு சைடும் நம்ம தையல் போட்டுக்கலாம். நம்ம வந்து இது தைக்கும்போது லேஸை பிடிச்சி இழுத்து தைக்கக்கூடாது. அப்படி தைச்சோம்னா நம்ம 2வது தையல் போடுறதுமே பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பெண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த லேஸோட அகலம் வந்து பத்தாமல் போயிடும் 2வது தையல் போடுறதுக்கு. இப்போ வந்து இதை நல்லா லூஸுட்டு நம்ம தைச்சோம்னா தான் லேஸ் வந்து படிமானமாக அந்த ப்ளவுஸ் எப்படி இருக்கோ அதே ஷேப்லேயே படிமானமாக இருக்கும். லேஸ் மட்டும் தனியாக தூக்காமல் இருக்கும். இந்த சைடும் பார்த்திங்கன்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு நம்ம அந்த ஸ்டோனை பிச்சு வச்சிடலாம். இப்போ இதை வந்து பிடிச்சி நம்ம மணி வைக்க போகிறோம். இந்த ப்ளவுஸோட ஃபைனல் லுக் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இதோட நாட் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் வச்சுருக்கேன் நான். உங்களுக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.